Hi friends, welcome to Renuka Malathi Samayal. Today's special வெண்டைக்காய் பகோடா பிரெட் குலோப் ஜாம். வாங்க நம்ம இதெல்லாம் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம வெண்டைக்காவை கட் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்கம்மா, வெண்டைக்காய் எப்படி கட் பண்ணி வச்சுக்கிறேன்ட்டு நல்லா கழுவிட்டு துணியை போட்டு துடைச்சிருங்கம்மா. துணியை போட்டு துடைச்சி கொஞ்ச நேரம் ஆறின பேர் இந்தமாரி கட் பண்ணிங்க. இந்த லேசாக இருக்கட்டும், இந்தமாரி கட் பண்ணிங்க. வாங்க என்ன போடலாம் காட்டுறேன். கடல மாவுமா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு போடுறோமா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த வேர்க்கடலை பொடிமா, வேர்க்கடலை ஒன்றும் பாதியமாக உடச்சிக்கிறேன். வறக்க வேணாம், அப்படியே பச்சை வேர்க்கடலை ஒன்றும் பாதியமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் முழு வேர்க்கடலைம்மா, ஒரு அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பேஸ்ட்டுமா. இஞ்சியும் பூண்டும் அரைச்சி வச்சுக்கிறோம், பேஸ்ட் போட்டுக்கிறோமா. கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் ஒரு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள்மா. கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு போட்டுக்கலாமா. இது தேவையான உப்பு போட்டுக்கலாம், ஒன்னோட பத்தலைன்னா போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு பொடிமா. தனியா பொடி போட்டுக்கலாமா. கலந்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் தண்ணி கலந்துக்கலாமா. ஏன்னா இந்த மசாலாம் போட்டுக்கிறோம், உப்புலாம் போட்டுக்கிறோம், எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டோம். இந்த கேப்பெல்லாம் கலந்துக்கும், அப்புறம் தண்ணி தெளிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு பாருங்கள். அந்த கேப்பெல்லாம் மாவு உப்பு மசாலா எல்லாம் ஊறிடுச்சு. இப்போது லேசாக தண்ணி தெளித்து வச்சுக்கலாம். பிசைஞ்சிட்டோம்னா எண்ணெயில் போட வேண்டியதுதான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப தெளிக்கக்கூடாது, லைட்டாக தான் தெளிக்கணும். வாங்கம்மா, நல்லா கலந்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பாருங்கம்மா, போட்டாச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு பேர் போடுங்க. இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஒரு 3/4 பாகம் தீ வச்சுக்கலாம். இப்போ ஸ்லோவாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ ரொம்ப தீ வச்சா தீஞ்சிடும், உள்ளே வெந்திருக்காது. பாருங்க, தனித்தனியாக வருது பாருங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். வாங்கம்மா, நல்லா சவுந்துடுச்சு, எடுத்துடலாம். நல்ல வாசனைம்மா, இப்படி ஒரு பகடா வாசனை வருது. நல்ல வாசனை, நல்லா மணக்கிறது. பாருங்க எப்படி இருக்குது. இந்த மாதிரி பண்ணி கொடுங்கம்மா குழந்தைங்களுக்கு. ஸ்நாக்ஸ் சாயந்தரம் மேலே ஈவினிங் டைமில் பண்ணி கொடுங்க.
நல்லா இருக்கும். ஏன்னா வெண்டைக்காய் பொரியல் குழம்புல போட்டால் சாம்பாரில் போட்டால் சில குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. இந்தமாரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் பண்ணி கொடுங்க அது மாதிரி. வாங்கம்மா, ப்ரெட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணியாச்சு. நம்ம குலோப்ஜாம் பண்ணுறதுக்கு ப்ரெட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா பண்ணியாச்சு. கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். கொஞ்சம் பால் விட்டு நல்லா பிசைஞ்சிங்கண்ணம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுங்க பால். பால் போதுமா? ஒரு 1/4 டம்ளர் பால் தான் ஆச்சு. மிச்சம் பால் அப்படியே இருக்குது. ஒரு ப்ரெட்டு மகு. அம்மா கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன் மேலே. வாங்கம்மா, குலோப்ஜாம் செய்யறதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். மூணு கப்பு தண்ணி விட்டுக்கிறேம்மா. ஒரு டம்ளர் சக்கரை போட்டுக்கலாமா? வாங்கம்மா, ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் சக்கரை பாவில். 2 நிமிஷம் இருக்கட்டும்மா. ஆமா, குலோப்ஜாம் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் பண்ணுறது நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுங்க. வாங்கம்மா, எண்ணெய் காஞ்சிக்குது. ஸ்லோவாக போட்டுடலாம். ரொம்ப லேசாக கிளறி விடுங்க. ரொம்ப வேகமாக போட்டு கிண்ட வேணாம். ஏன்னா அடியில் பாருங்கம்மா, நல்ல கலராக இருக்குது. வாங்கம்மா, சக்கரை தண்ணியில் போட்டுடலாம். ஜீரகத்தில் போட்டாச்சு. ஏலக்காய் நுண்ணிக்கு போட்டுக்கிறோம். அதில் ஜீரக தண்ணியில் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஃபைனலாக பிரெட் குலோப் ஜாமுனும் வெண்டைக்காய் பகோடாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் பகோடா வந்து நம்ம நார்மலாக வெண்டைக்காய் வந்து சாம்பார்லேயோ வத்த குழம்பு பொரியல் பண்ணாலும் எந்த குழந்தையும் சாப்பிட மாட்டாங்க மோஸ்ட்டாகவே. அதனால் நீங்கள் இதுமாதிரி பகோடா பண்ணி கொடுக்கலாம். பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். குலோப் ஜாமுனும் அதே மாதிரி தான் சூப்பராக வந்திருக்கு. ப்ரெட்டில் சேர்ந்தது நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. பகோடாவும் சூப்பராக இருக்குது. இந்த வாங்கம்மா, எப்படி உடையுது பாருங்க. நல்ல ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது. பொறப்பொருன்னு நல்லா இருக்குதும்மா. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குது. எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குலோப் ஜாமுன் எப்படி பாருங்கள். பிரெட் குலோப் ஜாமுன் தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பாருங்கள். நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா இருக்குது பாருமா. சூப்பராக இருக்குது. சூப்பராக உள்ள சாஃப்டாக நல்லா சாஃப்டாக நல்லா ரொம்ப இந்த கடையில் வாங்கி செஞ்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்குது.
எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.